இன்றைக்கு நம்ம சமூகம் எதிர்நோக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, இளம் வயதில் வரக்கூடிய இந்த சர்க்கரையும் ரத்த கொதிப்பும் புற்றுநோய் தான். கிட்டத்தட்ட 30 to 35 வயதுல தான் ஏகப்பட்ட விக்டிம் இருக்காங்க. பிராஸ்டேட் கேன்சர் ஒன்லி வெஸ்டர்ன்ல மட்டும் தான் வரும். ஐரோப்பியர்கள் அங்கே புதியவர்கள் தான் அவங்களுக்கு வரும் நாங்க. ஆனா இன்னைக்கு பிராஸ்டேட் கேன்சர் இந்தியாவில ஏறிக்கொண்டே இருக்கு. குடல் சார்ந்த கேன்சர் இந்தியாவில் வரவே வராது. நம்ம நல்லா வந்து சாப்பாடு சாப்பிடுறோம், மஞ்சத்தூள் போடுறோம், வராது. நாங்க மிகப்பெரிய அளவில் பெருகி கொண்டிருக்கிறோம். என்னுடைய நண்பர் டாக்டர் சிவசேகர் மதுரையில இருக்காரு. அவர் வந்து சொல்லுவார், முன்னாடிலாம் நான் வந்து ஒரு நாளைக்கு 10 கேஸ் 15 கேஸ் பார்த்துருந்தோம். ஒரு நாளைக்கு 300 நோயாளிகளை அவர் பார்க்கிறார். நான் கேட்கிறேன், உண்மையிலேயே நோயை முன்னாடியே கண்டுபிடிக்கிறதுனால தெரியுதா இல்ல நோய் கூடி இருக்கா அப்படின்னு கேட்டா அறுதிட்டு சொல்கிறார்கள், நோய் கூடி கொண்டிருக்கிறது. முன்னாடி கண்டுபிடிக்கிறது உண்மைதான், அதனாலதான் நிறைய பேருக்கு குவாலிட்டி ஆஃப் லைஃப் கொடுக்க முடியுது. ஆனால் அளவும் கூடிக்கொண்டேதான் இருக்கு. குழந்தைகளுக்கு வரக்கூடிய புற்றுநோய்களை வைத்து பார்த்தோம்னா 15% மட்டும்தான் மரபணுக்கள்னால வர்ற விஷயம், நேரடியா கார்சினோஜனால வர்றது. 85% காசஸ் அன்னோன், மைட் பி பிகாஸ் ஆஃப் ஃபுட் ஆர் என்விரான்மெண்டல் ரீசன் அப்படிதான் எழுதுறோம். 85%. அப்ப அவ்வளவு பெரிய புற்றுநோய்கள் வருவதற்கு, அதுவும் குழந்தைகளுக்கு வருவதெல்லாம் பார்க்கும்போது நாம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கு. நம் தட்டில் பரிமாறக்கூடிய உணவுகள், நம் முன்னாடி ஊடகங்கள் வந்து மிகச்சிறப்பான உணவு எதெல்லாம் சொல்லுதோ அதை கொஞ்சம் ஆய்வுக்கண்களோடு பார்க்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. தோனி சொல்லிட்டாரு, தலை சொல்லிட்டாரு, தரதலை சொல்லிடுச்சு, யாரோ சொன்னாட்டு அதை வந்து நாம வாங்கி சாப்பிடுறதுடைய ஒரு கொடுமை மிகப்பெரியதும். ஒவ்வொரு விஷயத்தையும் எனக்கு பரிமாறக்கூடிய உணவில் என்ன சேர்ந்திருக்கிறது என்று உங்களுக்கு தெரியல அப்படின்னா தயவுசெய்து சாப்பிடாதீங்க. எது உங்களுக்கு உங்களுடைய சாப்பாடுல பரிமாறல, ஒரு இட்லி வைக்கிறாங்க தெரியும் உங்களுக்கு, அது அரிசி இருக்கு, உளுந்து இருக்கு, தொட்டுக்க வச்சிருக்க சட்டியில தேங்காய் இருக்கு, மிளகா இருக்கு, சாம்பார்ல பயிர் இருக்குன்னு தெரியும். ஷவர்மா அப்படின்னு ஒண்ணு கொண்டு கொடுங்க. உங்களால எத்தனை பேர் அந்த ஷவர்மால உள்ள இருக்கிற பொருள் என்னெல்லாம் இருக்கு தெரியும்? அதுல வெறும் கோழி தொண்டா இருக்கு, இல்ல வெறும் குலால் இருக்கா? KFC ஒரு பெரிய நிறுவனம், அவன் வந்து நகட்ஸ் அப்படின்னு ஒரு விற்கிறாங்க. அதை வந்து முன்னாடி எல்லாம் சின்ன டப்பால கொடுத்தான், இப்போ பக்கெட்ல கொடுக்குறாங்க. ஏன்னா அவன் விற்க முடியல, குறைய ஆரம்பிச்சிருச்சு, பக்கெட்ல கொடுக்குறான். போய் அவனுடைய வெப்சைட்லயே போய், நம்மளாம் சொல்ல வேண்டாம், அவன் வெப்சைட்லயே போய் அந்த நகட்ஸ்ல என்னெல்லாம் இன்கிரீடியன்ட் இருக்கு நீங்களே படிங்க. இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு கூகுள்ல போய் பண்ணி பாருங்களேன். அவன் நிறுவனத்துல நம்ம வீட்டுல கோழியும் பொரிச்சு கொடுத்தா கோழியில அதிகம் என்ன சேர்த்திருப்பாங்க, கொஞ்சம் இஞ்சி சேர்ப்பாங்க, கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சம் மிளகாத்தூள், கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் சீரகம், ஒரு 5 to 6 இருக்கும். நகட்ஸ்ல எவ்வளவு இருக்கு தெரியுமா? 110 இன்கிரீடியன்ட் இருக்கு. பொட்டாசியம் நைட்ரேட்டு, சோடியம் நைட்ரேட்டு, சோடியம் பென்சவேட்டு, மோனோசோடியம் குளூட்டமேட்டு. அதுக்கப்புறம் அந்த இஞ்சி பொண்ணதை அரைச்சலாம், யாரும் அம்மியில் அரைச்சு போடல. அங்க அவங்க சேர்க்கறதெல்லாம் கார்லிக் ஸ்ப்ரே ட்ரை பவுடர், ஒவ்வொரு மசாலாவுக்கும் பவுடர் இருக்கு. அந்த பவுடர் எல்லாம் சேர்த்துதான் அதுக்குள்ள போடுறாங்க. நமக்கு வேண்டாம் நண்பர்களே, நமக்கு அவசியம் இல்லாத, நமக்கு தேவையில்லாத, சுவையூட்டும், மனமூட்டும், நறுமணமூட்டும், பெருநாளுக்கு கெட்டு போகாமல் இருக்கும்னு சேர்க்கக்கூடிய பல பொருட்கள்னாலதான் இன்னைக்கு பல நோய் குற்றங்கள் வந்து கொண்டே இருக்கு. நமக்கு தெரியாத நம் பாரம்பரியமும், நம் மரபும், நம் நிலமும், நம் மண்ணும் அறியாத சத்துக்களை திரும்ப 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 எடுக்கும் போது ஒரு நாள்ல வராது. ஆனா தொடர்ச்சியா எடுக்க 10 வருஷமா 5 வருஷமா எடுக்க தான் இந்த சிக்கல்கள் கூடிக்கொண்டே இருக்கு.